இன்னைக்கு சோளமா அல்வா செய்ய போகிறேன். இது பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது 1 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு பாம்பே அல்வாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு இந்த கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் நெய், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி பருப்பு. நீங்கள் எதோ ஒன்று வேணாலும் போட்டுக்கலாம். நான் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு செய்யலாம். நீங்கள் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இந்த அல்வா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா முதலுக்கு அப்படி ஒரு போசில் ஒட்டிக்குங்க மாவை, சோள மாவை. இதில் 2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்படி ஊற்றி நல்லா கட்டிலாம் கரைச்சிக்கணும். நல்லா இப்படி விஸ்கோ இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சிக்குங்க. கட்டிலாம் கரைச்சி வச்சுருங்க. இந்த அளவு கரைச்சிக்குங்க. கட்டிலாம் கரைச்சி வச்சுக்குங்க. இந்த ஒரு பக்கம் இருக்கட்டு. அல்வா செய்யறதுக்கு முன்னே இப்படி ஒரு பிளேட் எடுத்து நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வேகம் தடவி வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அடி கனமானதா. இப்படி இதுக்கு 2 கப் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு மொத்தம் 4 கப் தண்ணி. இதுக்கு 2, அதுக்கு 2. தண்ணி காயிட்டு அப்புறம் கரைச்ச மாவு ஊற்றிக்கலாம். இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி காஞ்சிருச்சு. நீ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கரையிட்டு சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கரையிட்டு நீங்கள் கலர் பொடி வேணால் சேர்த்துக்கிங்க. நாங்கள் சேர்த்த மாட்டோம். நல்லா அழகாக இருக்குது சேர்த்துனா. நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சு சோள மாவு சேர்த்துக்கலாம். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில். சோள மாவு ஊற்றுறதுக்கு முன்னே இப்படி ஒரு கலந்துட்டு ஊற்றிங்கன்னா அடி நோய் நின்றுக்கு. நல்லா கலந்துட்டு அப்புறம் ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கை விடாத கிளறணும். கட்டியாயிரு. ஊற்றிட்டு கை விடாத கிளறிக்கணும். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் கிளறிட்டு அப்புறம் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி கை விடாத கிளறிட்டே இருங்க. இப்படி அடி கட்டியே வரும். விடாத கிளறுங்க. விடாத கிளறிக்குங்க. இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் கடைசியை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கை விடாத கிளறிக்குங்க.
இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கையோட கலரிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஓட்டிகிட்டே இருங்க. நல்லா சட்டியில் ஒட்டாத வர வரைக்கும் ஓட்டணும். நெய் ஊற்றுனது வெளியே கக்கு, அப்போ தள்ளிக்கலாம். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் ஊற்று நெய்யெல்லாம் கக்கிற வரைக்கும் ஓட்டிக்கலாம். போல் உறிஞ்சிடுச்சு. நீ வெளியே கக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டே இருந்தால் வடச்சட்டியில் ஒட்டாத வரும். அப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு நட்ஸெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளறி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. நீ பாதாம் முந்திரியெல்லாம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சதெல்லாம் பாதி இதில் போட்டுக்கலாம், பாதி தட்டத்தில் அடி தூவி வச்சுங்க. எல்லாம் போட்டு கையோட கிளறிக்கலாம். சிம்மிலே வச்சு கிளறிக்குங்க. இன்னும் கொஞ்சம் நெய் குடிச்சதெல்லாம் வெளியே வந்ததுன்னா எடுத்து ஊற்றிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் கிளறிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஒட்டாத வடச்சட்டியில் இன்னொரு 2 நிமிஷம் கிளறிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். நான் ஊற்று நெய்யெல்லாம் வெளியே வருது. எடுத்து ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றிக்கலாம். வரும் இந்த அளவுக்கு ஒட்டாத வடச்சட்டியில் ஒட்டாத வரணும். இப்படி கல்லாட்டானா இப்படி நெய் தோடை வச்சதில் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஏகம் போட்டு எடுத்து ஊற்றிடலாம். ஏகம் போட்டுக்கணும். நீ எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீ எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா ஏகம் சமமாக எடுத்துட்டுங்க. 2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கீத்து போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறுட்டு பார்த்தீங்கன்னா ஊற்றி 2 மணி நேரம் ஆறிடுச்சு. நீ ஒரு தட்டில் கவுத்து எடுத்துக்கலாம். தட்டினீங்கன்னா உளுந்துரு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு கேக் அல்வா. நீ கத்தி எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு காமிக்கிறேன். இப்படி நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கீத்து போட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. பார்த்தீங்கன்னா கலர் பொடி போட்டிருந்தா சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் கலர் பொடி சேர்த்துல, அதனால் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. நல்லா வெட்டிட்டு காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா சூப்பராக பீஸு வெட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாம்பே அல்வா ஒரு 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும், சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.